வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கிலீஷ் வித் ரீது. இன்னைக்கு நம்ம டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ் இதில் நம்ம டே 12 கிளாஸில் இருக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லித்தரப்போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா யூசேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் முடித்த உடனே போய் கீழே வீடியோ ஒரு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு போய் அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டெஸ்ட்டை இமீடியட்டாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கீங்களா, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களால் வந்து திருத்திக்க முடியுங்க. ஓகே, இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ் பார்த்துடலாம். எப்போயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் அந்த சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். எது சிங்குலர் சப்ஜெக்ட், எது சிங்குலர் வேர்ப், எது ப்ளூரல் சப்ஜெக்ட், எது ப்ளூரல் வேர்ப், இதை பற்றி இன்னும் டீப்பாக உங்களுக்கு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட டே 1 டே 2 கிளாஸில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை பற்றி கிளியராக கொடுத்துருப்பேன். அதை நல்லா பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ சிங்ஸ். ஷீ வந்து சிங்குலர், ஒரே ஒருத்தவங்க சிங்குலர் சப்ஜெக்டில் இருக்குது. அப்போ வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக இருக்கணும். சிங்குலர் வேர்ப்னா அந்த வேர்புக்கு ஒரு எஸ் போட்டால் தான் அது சிங்குலர் வேர்ப். அடுத்து தே, ப்ளூரல், நிறைய பேர். ஸோ சிங், அங்கே வந்து எஸ் வராது. அப்படியே அந்த வேர்பு போட்டிங்கன்னா அது வந்து ப்ளூரல் வேர்ப் ஆகிடும். ஓகே தானே? இது கிளியரா? ஓகே, இதுதாங்க ரூல். எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லி ரொட்டீன். ஓகே, ஸோ ஐ ப்ரஷ் மை டீத். டெய்லி நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது அது ஒரு டெய்லி ரொட்டீனா? ஸோ what did you do today early in the morning? I brushed my teeth. I brushed-ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு டெய்லி ரொட்டீன், டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அது பேசுகிறப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ ப்ரஷ் மை டீத். ஐ ப்ரஷ்ட், காலையிலே நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆனாலும் ஐ ப்ரஷ்டுன்னு சொல்லவே கூடாது, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு டெய்லி ரொட்டீனுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் போடணுங்கிறது தான் ரூல். ஓகேவா? டன். அடுத்து வாங்க ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கோ டு சர்ச் எவ்ரி சண்டே. எவ்ரி சண்டே நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறீங்க. ஸோ அது வந்து ஹேபிச்சுவலாக நடக்குது. நம்ம சர்ச்சுக்கு போகிறது வந்து நீங்கள் விடவே மாட்டீங்க. சண்டேனா போதும் காலையில் போய் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வர்றது அது ஒரு உங்களோட ஹேபிட், அது உங்களோட பழக்கம். ஸோ ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து இடத்துல வந்து கோ. இங்கே ஐ வென்ட் டு சர்ச், நான் ஃப்ரைடே போனேன், சண்டே போனேன், இல்லைன்னா ஐ வில் கோ டு சர்ச் அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஐ கோ டு சர்ச் எவ்ரி சண்டேன்னு சொல்லிட்டீங்கனாலே எவ்ரி சண்டே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டெய்லி ஹேபிச்சுவலாக ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அது ஒன்று. அடுத்து ஜென்ரல் ட்ரூத். இது உண்மை. இந்த உண்மை யாராலையும் மாற்ற முடியாது. சன் எப்போயுமே ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது யாராவது மாற்ற முடியுமா? இல்லை. அண்ட் த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். சன் உதிச்சிருச்சு, த சன் ரைஸ்ட் இன் த ஈஸ்ட். த சன் வந்து ஈஸ்ட் சைடில் ரைஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம இதில் சொல்லக்கூடாது, பாஸ்ட் டென்ஸில் சொல்லவே கூடாது. இது எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி உண்மைகள் எல்லாமே மாற்ற முடியாத உண்மைகள். இது உண்மைதான், இதை வந்து மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் வந்து ப்ரெசன்ட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ரைசஸ் தான் வரணும். ரைஸ் டோ, இல்லை த சன் வில் ரைஸோ அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், ரேர்லி, யூஸ்வலி, சம்டைம்ஸ், இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் வர்ற இடத்துல எல்லாமே வந்து எப்பயுமே அது பக்கத்தில் என்ன வரும்? இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க வரும். இந்த மாதிரி வேர்ப்ஸ் அட்வர்ப்ஸ் வர்ற இடத்துல எப்பயுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்லீப் லேட், ஐ ரேர்லி ஸ்லீப் லேட், ஐ யூஸ்வலி ஸ்லீப் லேட். இதுக்கான மீனிங் என்ன, இதெல்லாம் என்னன்னு வந்து அதோட வீடியோ கூட நான் வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ரொம்ப ஈஸி தானேங்க. 4 ரூல்ஸ் தான். டெய்லி நடக்கிற ஒரு விஷயம், ஹேபிச்சுவலாக நடக்கிற ஒரு ஆக்ஷன், ஹேபிட்டை நம்ம தினமும் பண்ணுற ஒரு ஆக்ஷன், ஜென்ரல் ட்ரூத், மறக்க முடியாத இந்த உண்மையை மாற்ற முடியாத உண்மைகள், அண்ட் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ, இந்த அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எப்போயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க யூஸ் பண்ணணும்.
ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் இப்போ இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுத்துருங்க கீழே வீடியோ லிங்கில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் கிளியர் பண்ணி விடுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கல்வி ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டே 13 கிளாஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.